கல்வித்துறை சாராத நபர் துணைவேந்தராக நியமனம் செய்யப்படலாம் என்ற பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதி மாற்றம் அரசியல் தலையீட்டிற்கு வழிவகுக்கும் என கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். யுஜிசியோட வரைவு கொள்கை நேற்றைய தினம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டெல்லியில வெளியிடுறாரு. மிக முக்கியமாக ஆசிரியர்கள் நியமனம், துணைவேந்தர் நியமனத்துல பல மாறுபாடுகள், ஆளுநருக்கே அதிக அதிகாரம். இது எப்படி பாக்குறீங்க? இது மாநில அரசோட அந்த கல்வியோட அதிகாரத்தை பதிப்பதாக அரசு சொல்லியிருக்கு. இல்லை, கண்டிப்பாக ஒரு வகையில் நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட்னா இட் ஷுட் பி இன் கன்கரண்ட் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட கன்கரண்ட். இது முழுமையாக மத்திய அரசுக்கு பவர்ஸ் போயிடுது, சான்சலருக்கு பவர் போயிடுது. சான்சலர் யார் அப்படின்னா நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான். அப்போ நியமனத்தில் ஈவன் சர்ச் கமிட்டி கூட நோபடி கேன் ரெக்கமெண்ட் ஃப்ரம் தி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். கவர்னர் அவங்க யார்? சரி, இது ஓகே. இது நீங்க ஒரு பக்கம் நம்ம எடுத்தா கூட நாளைக்கு இதுல அரசியல் தலையீடு இல்லாம இருக்கணும் அப்படின்னு ஒரு துணைவேந்தரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். இந்த புது ரெகுலேஷன்ஸ்ல ஈவன் நான் அகடமிஷியன்ஸ் ஆல்சோ கேன் பிகம் அ வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்றத்தக்கதா அப்படிங்கிறது நான் கண்டிப்பா ஏற்க மாட்டேன். ஒரு வைஸ் சான்சலர் ஷுட் பி அன் அகடமிஷியன்ஸ். கண்டிப்பா அவங்களுக்கு டீச்சிங் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கம்ப்ளீட்டா they should have experience. அப்போதான் அந்த யூனிவர்சிட்டியை அவங்க மேம்படுத்த நடத்த முடியும். மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லாமல் துணைவேந்தருக்கு அதிகமான ஒரு அதிகாரம் கொடுக்கும் பொழுது அது கூடுதலாக இது மேலும் அந்த மோதலை அதிகப்படுத்தும் நினைக்கிறேன். இல்ல, கண்டிப்பா. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த இடைவெளி ஜாஸ்தி தான் ஆக போகுது. அதாவது பிரிட்ஜிங் த கேப் பதிலா இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றோம் நாங்க. கண்டிப்பா ஒரு துணைவேந்தர் நியமனத்துல கண்டிப்பா மாநில அரசும் ஒப்புதலும் இருக்கணும், சான்சலருடைய அதிகாரமும் இருக்கணும். ஒருத்தர் மட்டும் இருக்கணும்னு நாங்க சொல்லவே கிடையாது, ரெண்டுமே இருக்கணும், பேலன்ஸ் பண்ணி அப்படின்னு.